தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். வானகத் தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம். மூவொரு இறைவா, உம்மை போற்றுகிறோம். அருள் நிறை மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் வானக தந்தையே இறைவா, கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயரச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம். நீர் தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டித் தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் இயேசுவே ஆண்டவரே, காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். இயேசுவே, இன்று எங்களோடு தங்கும். எங்களை எமது விருப்பப்படியன்று உமது திருவுளப்படியே வழிநடத்தும். எங்கள் தொழிலை, முயற்சிகளை, உழைப்பை, படிப்பை, வேலைகளை ஆசீர்வதியும். தூய ஆவியானவரே, எங்கள் வழித்துணையாளரே, இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய், ஆற்றலாய், சக்தியாய் இருந்தருளும். தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும். எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை, அன்பை, ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால், அன்பால் நிரப்பியருளும். மூவொரு இறைவா, இந்த நாளையும் எங்களையும் எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள், எங்கள் குடும்பத்தார், உற்றார் உறவினர், எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும். மேலும் உடல் நலம் குன்றியோர், துயருறுவோர், கைவிடப்பட்டோர், தனிமையில் வாடுவோர், எளியோர், படிக்கும் மாணாக்கர்கள், ஆசிரிய பெருமக்கள், அரசு அலுவலர்கள், நாட்டு தலைவர்கள், விவசாயிகள், கடலில் பணிபுரிவோர், பிற தொழில் செய்வோர், துறவிகள், பங்கு தந்தையர், எங்கள் மறைமாவட்ட ஆயர், ஏனைய ஆயர்கள், திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலை பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியருளும். அம்மா மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம் கருணை மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும். எங்கள் நல்ல தந்தையே, கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் வானகத் தந்தையே, போற்றி போற்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, போற்றி போற்றி. தூய ஆவியானவரே, போற்றி போற்றி. மூவொரு இறைவா, போற்றி போற்றி என்று போற்றி மகிழும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். எபேசியர் 2:10.
நாம் கடவுளின் கைவேலைப்பாடு. நற்செயல்கள் புரிவதற்கென்றே கிறிஸ்து இயேசு வழியாய் படைக்கப்பட்டிருக்கிறோம். இவ்வாறு நற்செயல்கள் புரிந்து வாழும்படி கடவுள் முன்கூட்டியே ஏற்பாடு செய்திருக்கிறார். விஞ்ஞானத்தின் விந்தையாலோ மனிதர்களின் விருப்பத்தாலோ கண்டுபிடிப்பாலோ உருவாக்கப்பட்டவர்கள் அல்ல மனிதர்கள். அவர்கள் கடவுளால் நேரிடையாய் படைக்கப்பட்டவர்கள். மனிதர்கள் சாதாரண படைப்பு அல்ல, கடவுளின் கைவேலைப்பாடு. எப்பேற்பட்ட கலைஞனாலும் வடிவமைக்க முடியாத, அறிஞர்களாலும் உருவாக்க முடியாத பிரமிக்கத்தக்க படைப்பு மனிதர்கள். ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு அதிசயம். அதிசயமும் ஆச்சரியமுமான கடவுளின் கைவேலைப்பாடாகிய மனிதர்கள் நற்செயல்கள் புரிய வேண்டுமென்றே நன்மை விரும்பும் கடவுளால் படைக்கப்பட்டனர். எதையெதையோ கண்டு பிரமிக்கும் மனிதன் பல 100,000 செலவு செய்து சுற்றுலா சென்று அதிசயங்களை கண்டு மகிழும் மனிதன் அவனுக்குள் ஒரு அகப்பயணம் மேற்கொண்டு உடல் அவயங்களின் இயக்கங்களை, அவற்றின் அமைப்புகளை கண்டுணர்ந்தான் எனில் எவரும் எவரையும் சுயநல தேவைக்கு இரையாக்க மாட்டார்கள். அனைத்தையும் கடந்த ஒரு இறையாற்றல் இருப்பதை உணர்ந்து வாழ்வை உயர்வாக நினைத்து வாழ்வர், வாழ வைப்பர். கடவுளின் கைவேலைப்பாடாகிய நாம் நமது மதிப்பை உணர்ந்து நமது வரவின் பொருளை அறிந்து நன்மை செய்து மனித அடையாளத்தை அடையாளப்படுத்துவோம். ஜெபம். இயேசுவே, நான் எத்தகைய உயர்ந்த படைப்பு என்பதை உணர்ந்து கொள்ளவும், மனித வாழ்வை உயர்வாக மதித்து நன்றி உணர்வோடு வாழவும், நன்மை செய்து உம் திட்டத்தை நிறைவேற்றவும் வரம் தாரும். ஆமென்.